ஹாய் நண்பர்கள், எல்லாருக்கும் வணக்கம். என் வீடியோ கம்மனா பார்க்கணுமா, நம்ம சேனலில் நன்னாரி வேறு பிடுங்கி ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். நம்ம அதை நீங்கள் பார்க்க வந்திருக்கோம். நான் காட்டுக்குள்ளே இருக்கேன். காட்டுக்குள்ளே அதிகமாக இருக்குங்க. காடுங்கிறது இப்போ புத்துவாரங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கு புத்துக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வருங்க புத்து. ஆமாம், நாங்கள் போய் இன்றைக்கி எவ்வளோ வேறு பிடுங்கலாம் பார்ப்போம். இன்னைக்கு வேர்றைக்கு வந்து ஓரளவாச்சு வேறு பிடுங்கணும். காட்டுக்குள்ளே போய்க்கிருக்கீங்க இப்போதைக்கு. நாங்கள் போவோம். இன்றைக்கி எவ்வளோ இருப்புங்கன்னு காமிக்கிறேன். அப்படியே காட்டுக்குள்ளே மெதுவாக நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் போகணும். ஆமாம், அப்படியே போக வேண்டியதேன். வீடியோ தனியாக எடுக்க வந்திருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியாது. அம்மா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே இப்போ ஒருத்தரை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே பக்கத்தில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் பேட்டியில் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், வாங்க அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், வாங்க. இந்த வேர் வந்து அதிகமாக வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கும். சும்மா இணலுக்குள்ளே தான் இருக்கும். ஆமாம், வாங்க போய் வேர் பிடுங்க. நீ தனியாக வந்திருக்கேன். ஆமாம், அந்த அளவுக்கு வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியாது. ஆல்ரெடி வேறு பக்கத்தில் வந்துட்டு பக்கத்தில் இருந்தே வீடியோ எடுத்தேன். இதே இந்த வேர் அதுங்கிட்டே இந்த வேர் தெரியுதா? ஆமாம், வீடியோ தனியாக எடுக்க வந்தனால அந்த அளவுக்கு ஒழுங்காக எடுக்க முடியாது. ஆமாம், வாங்க இன்னும் கொஞ்சம் நோண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், வீடியோ வந்து ஒரு ஆள் எடுக்க வந்தனால அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. அதான் கேமராவை செக் பண்ணிட்டு இதே அந்த வேர் இந்த கல் நீளமாக இருக்குது. நோண்டி எடுக்க முடியுமான்னு தெரில. அதுக்கு வந்து வேறு சூப்பராக ஆடிக்குது. இந்த மாதிரி வேறு 2 பேர் பண்ணுவேன். மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. அதனால ஈரம் இல்லை. மழை பெஞ்சு ஈரம் இல்லாதனால அந்த அளவுக்கு பிடுங்க முடியல. இந்த இதோட பக்கத்தில் ஒன்று இருக்குது. டோர் ஒன்று இருக்குது பக்கத்தில். ஆமாம், இந்த பங்கிட்டு வைக்கிறீங்க பாருங்க. இந்த இதே அது இது அதுங்க. ஓரளவு பிடிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது நிறையா. அதெல்லாம் இப்போ காமிக்கிறேன். ஆமாம், இது போதும் இப்போதைக்கு. ஒரு ஆள் வீடியோ இருக்கும். ஒரு ஆளுக்கு மட்டும் போதும். ஆமாம், இன்னொரு ஆள் வந்திருந்தால் நம்ம சேர்த்து பிடுங்கலாம். அதிகமாக பிடிங்கி வீணாக்கக்கூடாதுல்ல. நம்ம அதெல்லாம் பார்த்துக்கங்க. இதே அது என்ன தூர் இருக்க தூரெலாம் காமிக்கிறேன் பாருங்கள். இது கீழே வச்சுக்குவோம். பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு ஒன்று இருந்துச்சு. அப்படியே பிடிங்கிட்டான்னு நினைக்கிறீங்க. நல்லா இருந்து நிறையா இருந்துச்சு. இந்த நல்லா இருக்கு பாருங்கள். பாருங்கள், இதே இந்த இடத்துல நிறையா கொடி ஓடி இருக்கு. இது பாருங்க, கிடையாது. இப்படிதான் இருக்கு அந்த இலை. பார்த்துங்க, இந்த அப்படியே இருக்குது. இன்னும் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இருங்க ஃபுல்லாக அந்த வேறு தான். இந்த இதுக்குலாம் இருக்குது. இந்த இருக்குது அந்த இலை நிறையா இருக்குது. ஏகப்பட்டது. ஆமாம், வேணும்னா சொல்லுங்கள். ஆமாம், நிறையா இருக்குது எங்கள் ஊர் சைடு. ஆமாம், அதில் இந்த பழம் இது ஆல்ரெடி இந்த பழம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். இந்த பழம் ரோஸ் கலரில் இருக்கும். பாஞ்சாம்பழம். இந்த பழம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். பார்க்கணுன்னா கீழே லிங்க் தெரியுமா இருக்காமல் பாருங்கள். இதுக்கு நல்லா பழம் இருக்குது. இந்த பழம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பழம் நெட்டுக்கு இருக்குது. இந்த மரம் நெட்டுக்கு இருக்குது.
வாங்க நீ போய் இது வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிடுவாங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டாந்துருக்கேன். தண்ணி இது வந்து ஐஸ் கட்டி, ஆனால் நேரம் கறந்துருக்கேன். கத்தி முக்கியமாக கேசரி பொடி கொஞ்சம் கலருக்கு வேணும் சொல்லி கேசரி பொடி எடுத்துகிட்டு வந்தேன். 2 எலுமிச்சம்பழம், கொஞ்சம் சீனி, 2 எலுமிச்சம்பழம், சீனி கொஞ்சம் எடுத்து வந்துருக்கேன். அது எப்படி அடுப்பு பற்ற வச்சும் போடலாம், அடுப்பு பற்ற வைக்காமல் போடலாம். ஆமாம், லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிட்டு தண்ணியை சூடு பண்ணிட்டு போடலாம். நம்ம வந்து அப்படி பண்ண போகிறதில்ல. வேறு வந்து நம்ம நச்சு அந்த தண்ணியை ஊற்றி அந்த சாரை மட்டும் எடுத்து பண்ண போகிறோம். நம்ம அடுப்பில் மூட்டலை, அடுப்பு மூட்டி வேறு நல்லா வேக வைக்கணும். ஆமாம், வேரில் நான் வேக வைக்காமல் சும்மா நார்மலாக மட்டும் பண்ண போகிறேன். ஆமாம், இதே அந்த வேறு அதுக்குங்க சின்ன பொடி பொடியும் அறுக்க வேண்டியதேன். வாடை அப்படி சூப்பராக அருமையாக நன்னாரி வேறு கருப்பத்தோட வாடை அப்படியே இருக்குது. அதுக்கு இந்த பொடி இதெல்லாம் தேவைப்படாது. இதே வேறு இந்த நன்னாரியோட சர்பத்து வாடை அப்படியே சூப்பராக அருமையாக இருக்குது. இந்த வேரெலாம் இங்கே எங்கேனாச்சும் உங்கள் ஊரில் இடந்துச்சுன்னா மறக்காமல் சாப்பிடுவோம். தண்ணியில் வேக வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து தண்ணியில் வேக வைக்காமல் நச்சு கொஞ்சம் தண்ணி நச்சு மட்டும் வேண போகிறேன். நச்சதில் சாரை மட்டும் எடுக்க போகிறேன். அது வந்து கிண்ணம் கொண்டாந்துருக்கேன். ஃபஸ்ட்டாக பீஸாக கொஞ்சம் நறுக்கிக்கிறேன். பூங்கத்தில் வச்சுருவோம். அந்த வேறு பிள்ளைக்கும் கத்தி நல்ல கத்தி எடுத்தால் நறுக்கவே மாட்டேங்குது. வேறு கூட நறுக்க மாட்டேங்குது கத்தி. கருப்பத்தோட ஃப்ளேவரோட அப்படியே இருக்குது. வாடையே அருமையாக இருக்குது. வேறு லெவலு. வீடியோ அந்த அளவுக்கு ஒழுங்காக எடுக்க முடியாது. ஒரு ஆள் வந்தால் இந்த இதுதான் சமையல் வீடியோலாம். இந்த மாதிரி வீடியோலாம் 2 பேர் வந்தால் சரியாக இருக்கும். ஒரு ஆள் வீடியோ எடுக்கலாம், ஒரு ஆள் இது பண்ணலாம். ஒரு ஆள் வந்தனால அவர் இங்கிட்டு வெளியே போயிட்டாப்புல. இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இன்னும் தெரிய மாட்டேங்குது. இப்போ வெளியே உட்காந்துக்கிறோம். அடுப்பு தெரியுமான்னு தெரியல. ரொம்பலாம் கொதிக்க விடாது, நார்மலாக கொதிக்க விட்றேன். நச்சு இது போட்டோம்னா சார் அந்த அளவுக்கு வர மாட்டேங்கிறதுனால அடுப்பு தசம் பார்த்துட்டு தீப்பிடி தீப்பிடியே பிடிக்கவே பிடிக்காது. காற்று அடிக்காமல் வெளியாக அடுப்பு மூடிட்டீங்க. ஆடியில் வேறெலாம் நச்சு தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன். அடுப்பில் பெரிய அடுப்புலாம் போடல, சின்ன அடுப்பு தான் போட்டிருக்கேன். அப்படியே சித்துட்டு வரோம். பெரிய அடுப்புலாம் போடல, சின்ன அடுப்பை போட்டேன். ஆமாம், எதுக்கு பெருசு, கொஞ்சம் தானே பண்ண போகிறோம். அடுத்து புகை வேறு மூஞ்சிலே அடிக்குது. புகழ்ந்துக்கிட்டே இருக்குது. கடுப்பாகுது. அடுத்து இதாகட்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா, ஒரு டம்ளரில் இன்ச்சு பழத்தை அறுத்து பிரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு டம்ளரில் ஒரு ஆட்டுக்காண்டி சூடாக இருக்கேன். நம்மளுடைய இன்ச்சு பழத்தை அறுத்து நிற்கிறோம். ஒரு நிமிஷம் ஃபுல்லாமே போதும். ஆள் நிறையா இருந்தீங்கன்னா அதுக்கு தக்கன வேறு பிடிங்கிக்கிட்டு அதுக்கு தக்கன இது பண்ணிக்கலாம்.
மட்டும் ஆயிருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம அந்த மாதிரி எப்படியும் கொண்டு வீட்டில் வச்சு வந்து சுத்தப்படாது. நிறையா பிடிங்கிட்டு போவேன், இடத்த பிடுங்கல. ஆனால் கொஞ்சமாக பிடுங்கினாலே போதும். பக்கத்தில் இருக்கான வந்து பிடிங்கிட்டு போவேன். பக்கத்தில் இருக்கிறனால வந்து ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. தண்ணி இப்போ லைட்டாக சூடு ஏறிக்குது. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கலர் பிடி கொண்டு வந்தீங்கன்னா அந்த கலர் வந்து சுத்தப்பட்டு வராது. இந்த 4 நாளைக்கு வந்து கலர் பிடி கொண்டு வந்து புகஞ்சிக்கிட்டே இருக்குது அடுப்பு. தண்ணி லைட்டாக ஊற்றி வச்சுக்கணும் வீட்டு உலகில். அடுப்பு ஒரு போட்டு வேகட்டும். இப்போ ஃபோனு இது பேட்டரி சார்ஜ் இல்லாமல் இருக்கு. அப்போ எப்போ கட் ஆகிக்கிறது வீடியோ. நம்ம நார்மலாக தான் கொதிக்கிறோம், ரொம்பலாம் கொதிக்க விடலை. இந்த ஓரமாக இருக்கிறது இஞ்சி பழம் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்களா. ஓரளவு கலந்துருச்சு. ஐஸ் கட்டி ஓரளவு கொஞ்சம் கறந்துருச்சு. ஐஸ் கட்டிங்க வந்து ஐஸ் கட்டிக்கில் ஊற்றி வச்சுக்குவோம். தண்ணி இஞ்சி பழத்தை பிழிஞ்சு ஐஸ் கட்டியில் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதுங்கிற இதாக நம்ம கொஞ்சம் சீனியும் போட்டு வச்சுக்குவோம். அரை டம்ளர் சீனி போதும், ரொம்பலாம் வேணாம். கலருக்கான லைட்டாக கலர் பொடி போட்டு வச்சுக்கிறேன். இதே கொஞ்சம் கலர் பொடி போட்டு வச்சுக்கணும். அப்போ இப்போ கட் ஆகிக்கிறது. அவ்வளோதான், கொஞ்சம் கொதிச்சிருச்சு. நம்ம அதை லைட்டாக கலர் பொடி போட்டு வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், கொஞ்சம் நெருக்கி கொதிச்சிருச்சு. மெதுவாக சட்டியை கீழே இறக்க வேண்டியதேன்.
வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வேரை போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். வாடை அப்படியே அருமையாக இருக்குது. வாடையே சூப்பராக இருக்குது. ஆமாம், இப்போ இருக்குன்னு பாருங்கள். இது நன்னாரி சர்பத்து. கலர் பொடி போட்டுக்கனால பொருள் இருக்கு, இல்லாட்டினா கருப்பு கலரில் இருக்கேன். கலர் பொடி போட்டிருக்கேன். அதை சீனி கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த நன்னாரி சர்பத்தை கலந்து வச்சுருக்கேன். டம்ளரில் ஊற்றிக்கிடுவோம். ஆடி வச்சு நறுக்கி பார்த்துங்க அந்த வேறு. அடுப்பில் கொட்டிவிட்ருவோம். அதை சட்டி சிலுவை சட்டி எடுத்து வந்து வீட்டில் கட்ட போகிறாரு. அது இதுக்குள்ள போட்டு கலந்துக்குருவான். குடிச்சு பார்ப்பேன், இப்போ நல்லா இருக்கும் பாப்பமா. குடிச்சு அடி ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமை, சூப்பராக அருமை டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஐஸ் கட்டி கொஞ்சம் பத்தலை, நம்ம கறந்துடுச்சு பாதி பாதி. நம்ம சின்னதாக இருக்கேன், ஐஸ் கட்டி கூலிங் பத்தலை. அந்த டம்ளரில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த கொண்டை இருக்குன்னு இவ்வளோ இருக்குமாங்க. இதை போய் வீட்டில் நல்லா ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டியை போட்டு நல்லா கூலிங்க வச்சு குடிச்சு பார்ப்பான். டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக. கூலிங்கே பத்தலை, மற்றபடி நல்லா இருக்குது. ஆமாம், ஒரு சர்பத்தை அள்ளி போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள். எப்போ இருக்கும் பாருங்கள் சார், நாடி சர்பத்து இப்போ இருக்குங்க பாருங்கள். இதில் அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். ஆமாம், இது கொண்டு வீட்டில் போட்டு நல்லா கலக்கி வச்சு குடிக்க வேண்டியது. அவ்வளோ நம்மளுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோ அடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.